திருப்பூரில் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணி தருவதாக கூறி 1,10,000 ரூபாய் பணத்தை பெண் ஒருவர் மோசடி செய்ததால் திருப்பி செலுத்த முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளான இளைஞர் ஒருவர் விஷ மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரெடிட் கார்டு பத்தின சரியான விழிப்புணர்வு இல்லாமல் அதனை பயன்படுத்தி பின்னர் அதனால் ஏற்படும் கடன்களை அடைக்க முடியாமல் இறுதியில் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிறைய சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறிக் கொண்டுதான் வருகின்றன. இது போன்ற ஒரு சம்பவம் தான் தற்போது திருப்பூரில் நிகழ்ந்திருக்கிறது. திருப்பூரில் நல்லூரைச் சேர்ந்தவர் பிரகாஷ் சிட்கோ பகுதியில் உள்ள பனியன் நிறுவனத்தில் டைலராக வேலை பார்த்து வந்த இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வங்கியில் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கார். ஆனால் அதன் ஆபத்தை உணர்ந்து வீட்டில் உள்ளவர்கள் நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என தெரிவித்ததால் அதை மீண்டும் வங்கியில் ஒப்படைக்க பிரகாஷ் முடிவு செஞ்சிருக்கார். இந்த நிலையில தான் பேங்க்ல இருந்து பேசுவதா சொல்லி பெண் ஒருவர் பிரகாஷ் கிட்ட செல்போன்ல பேசியிருக்கார். அப்போ தனக்கு கிரெடிட் கார்டு வேண்டாம்னு அந்த பொண்ணு கிட்ட அவர் சொல்லியிருக்கார். இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அந்த பெண், உங்க போனுக்கு ஒரு OTP வரும், அதை சொன்னீங்கன்னா உடனடியா கிரெடிட் கார்டு க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் சொன்னதை அப்படியே நம்பிய பிரகாஷ் தனக்கு வந்த OTP எண்ணை அந்த பெண்ணிடம் கூறிய அவருக்கு அடுத்த சில நிமிடங்களிலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. கிரெடிட் கார்டு மூலமாக 1,10,000க்கு பொருட்கள் வாங்கப்பட்டதாக குறும் தகவல் வந்திருக்கிறது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் வங்கி நிர்வாகத்திடம் இதை பற்றி கூறி முறையிட்டிருக்கிறார். ஆனால் கிரெடிட் கார்டில் இருந்து பணம் முறையாக டெபிட் ஆகி இருப்பதால் பணத்தை கண்டிப்பாக திரும்ப செலுத்தி ஆக வேண்டும் என வங்கி தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து கடந்த 3 ஆண்டுகளாகவே நண்பர்கள் உதவியோட சைபர் கிரைம் காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பல இடங்களில் புகார் அளித்தும் இதுவரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பிரகாஷ் மிகுந்த கவலையில் இருந்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் பேங்கில் இருந்து பணத்தை திரும்ப கட்டுமாறு அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஏற்கனவே பணத்தை ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்கிற கவலையில இருந்த பிரகாஷிற்கு பேங்க் சைட்ல இருந்து அழுத்தம் கொடுக்கவே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி விஷ மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நல்லூர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் கிரெடிட் கார்டு OTP-யால் அநியாயமாக இளைஞரின் உயிர் பறிபோனது திருப்பூரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.